நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே 2026 ஆண்டு பிறந்து விட்டது. பரிசுத்தமான தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். செல்வி கர்த்தாவே யாக்கோபின் தேவனே, தேவரீர் மே ஸ்தோத்திரிக்கிறோம், மையப்படுத்துறோம். மகா பரிசுத்தரே, தேவரீர் மே ஸ்தோத்திரிக்கிறோம், மையப்படுத்துறோம். இந்த 2026 புத்தாண்டிலே கர்த்தாவே இவர்கள் அழைத்து வந்து இந்த தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையான ஆராதனை துதிகளை ஏறெடுப்பதற்கு இந்த முதல் பரிசுத்த ஆராதனை செய்வாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், புதுகலம் கொண்டாட்டமே
என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் தந்தையின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் தந்தையின் திருப்பாதத்தில் இயேசு ராஜா முன்னே செல்கிறார்.
ஓசன்னா கீதம் பாடுவோம், இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம், இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம், அல்லேலூயா துதி மகிமை. அல்லேலூயா துதி மகிமை. அல்லேலூயா துதி மகிமை. அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. கர்த்தர் இந்த 2026 புத்தாண்டின் முதல் பரிசுத்த ஆராதனை, புத்தாண்டு கொண்டி ஆராதனை கர்த்தர் தலைமை தாண்டி பொறுப்படுத்த ஆசீர்வாதத்தை தரும்படியாக தேவன் மத்தியிலே மகிமை அடைந்தவர்களே ஒரு ஆசீர்வாதத்தை எல்லார் மேலும் சம்பூர்ணமாய் பொழிந்து தரும்படியாகும். தேவன் நம்முடைய வாக்கு தத்தத்தை வார்த்தையை நமக்கு தந்திரமை ஆசீர்வதிக்க முடியாகும். ஆவியாருடைய பிரசன்ன வல்லமை நாள் முழுவதும் நிலந்து இருக்க முடியாது. வந்திருக்க எல்லாரும் மேலும் சம்பூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் பொழிந்து முடியாகும். தூக்கமாக்கி ஆசதிகள் எந்த அனுப்பும் யாரையும் அணுகாதபடி கர்த்தருடைய ஆவியாருடைய வல்லமை எல்லாரும் ஊற்றப்பட்ட எல்லாரும் ஆவியிலே பரவசம் அடைந்து
நல்ல வெளித்திருந்த கர்த்தருக்கு ஆராதனை செய்து உற்சாகத்தோடு தேவனுக்கு பள்ளியை கொண்டாடி ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல தேவன் கிருபை செய்யும்படியாக உலகம் முழுவதும் புத்தாண்டு பள்ளியை கொண்டாடுகிற யாவர் மேலும் கர்த்தர் சம்பூர்ண ஆசீர்வாதத்தை பொழிந்தள்ளுடைய விசேஷமாக புதிய சபையாக தலைமையில் எல்லா கிளைகளிலும் பரிசுத்தவான்கள் தேவதாசர் தேவதாசரை குடும்பங்கள் தேவடைய குடும்பங்களையும் தேவாசரத்தை தேவன் தம்முடைய கிருபையால் நிறைவாக பொழிந்தள்ளும்படியாகும். தேவன் தாமே இந்த புத்தாண்டின் முதல் ஆராதனையை இந்த புத்தாண்டு பள்ளி ஆராதனை தலைமை தாண்டி பொறுப்படுத்து ஆசீர்வாதமாக நடத்தி தரும்படியாக ஆராதனை ஆசீர்வாதத்துக்காக ஏற்பட்ட யாராவது ஒருவர் ஜெபிக்கலாம். ராஜா வானாதி வானங்களை வீட்டிற்குதான் எங்கள் சர்வலம் உள்ள தேவனாகிய நல்ல கர்த்தாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற எங்கள் சர்வலம் உள்ள தேவனே, வானம் ஒரு சிங்காசனை பூமி விதத்தாவே பாதப்படியாய் காணப்படுபடினால் ஆண்டவரே சோதரனுடைய பாதப்படியிலே கர்த்தாவே திருச்சபையின் கர்த்தாவே பரிசுத்தவான்களாய் தேவஜனங்களாய் காணப்படும்படியாய் தேவரீர் இரக்கம் செய்தீரே. அந்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். தருமையான புதிய வருடத்துக்குள்ளாய் கர்த்தாவே 2026 ஆண்டுக்குள்ளாய் நாங்கள் பிரவேசித்த ஆண்டவரே தேவனே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது கொடுத்த கிருபைக்காக கொடாக நன்றி செலுத்துகிறார் ராஜா. எங்கள் தேவனே, என் சமூகம் முன்பாக செல்லும் என்ற வார்த்தையின் பிரகாரம் இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே எங்கள் சமூகம் எங்கள் ஒவ்வொரு முன்பாகவும் கடந்து செல்லும்படியா இந்த சமூகத்திலே ஜெபம் பண்ணுகிற கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது இந்த கர்த்தாவே பக்தர் சொல்லும்போது கர்த்தாவே நிறுத்தியம் நாம் விசேஷித்தினால் பொங்குகிறது என்று கர்த்தாவே பக்தன் சொல்லுது போல கர்த்தாவே அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசம் பெருகிருக்கிறதான காலத்தில் சந்தோஷத்தை பாருகிறோம். அதிகமான சந்தோஷத்தை நிறுத்தத்தில் தந்தீர் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரை நாங்கள் கண்டிடாத ஒரு புதியதான கர்த்தாவே வருடத்துக்குள்ளாய் கர்த்தாவுடைய கரம் பிடித்து அழைத்து வந்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. தர்மையான வருடத்தை உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சேஷமாய் கர்த்தாவே பரிசுத்தமலம் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் ஜீவித்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாமத்தை சொல்லி கையெடுக்கத்தக்கதாய் கர்த்தர் இரக்கம் செய்து வழிநடத்தும்படியாய் உடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான தேசத்தில் எங்களை கொண்டு வந்தீர் என்று கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே வரம்ப காணான்குளா மக்கள் திட்டது போல கர்த்தாவே சோதரிக்கிறோம் ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே. வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மற்றும் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்ற வாக்குத்தத்தம் ஆண்டவரே சோதரை விட திருச்சபையின் மேலும் இந்த பிள்ளைகள் மேலும் கர்த்தாவே பலிக்கும்படியாய் கர்த்தர் அனுக்கிரகம் செய்து வழிநடத்தும்படியாய் இந்த சமூகத்திலே ஜெபம் பண்ணுகிற சுவாமி உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டு ராஜா. பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் கர்த்தரே கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தாவே சோதரம் மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு சன்னதி முன்பாருங்கள். அவரே நம்முடைய தேவன் என்று கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே ஸ்தோத்திரம் கர்த்தரே தேவன் என்று எல்லாரும் அறியத்தக்கதாய் கர்த்தர் இந்த வருடத்திலே பெரிய காரியங்கள் செய்தள்ள முடியாது என்ற சமூகத்திலே ஜெபம் ராஜா. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கலிகூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வார்த்தைக்கு பிரகாரமாய் ஆண்டவரே இந்த கடைசி காலத்திலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக கர்த்தாவே காரியங்கள் பூமியிலே நடந்தாலும் ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு சமாதானம் உண்டு என்ற வார்த்தைக்கு பிரகாரமாய் கர்த்தாவே விசேஷமாய் கர்த்தாவே இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தருடைய ரட்சிப்பை கட்டளையிடும்படியா இந்த சமூகத்திலே ஜெபம் பண்ணுகிறோம். ஒருவராய் கெட்டு போதும் சித்தம் அல்லது எல்லாரும் கர்த்தாவே சோதரமே அறிந்து கொண்டு இந்த நாமத்தை மகிமைப்படுத்தி மக்களாய் கலிகூறும்படியாய் கர்த்தர் ஆண்டவரே நானே ரட்சிப்பின் ஆண்டாய் மகிழ்ச்சியின் ஆண்டாய் சமாதானத்தின் ஆண்டாய் கர்த்தர் நடப்பித்து தருமருள் என்றாய் கர்த்தாவுடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணுகிறோம். தர்மியான கர்த்தாவ நாளில் முதல் பரிசுத்த ஆராதனையாய் தேவ சமூகத்திலே காணப்படுவோம். இந்த தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பாட்டினால் துதிக்கவும் ஸ்தோத்திரனால் மகிமை செலுத்தவும் கர்த்தர் இரக்கம் செய்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா சங்கீத வாசத்தை தேவனுடைய அற்புதமான கர்த்தாவே கிரைகளை எண்ணி கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் சமூகத்திலே ஜெபம் பண்ணுகிற கர்த்தாவே சோதரி ராஜா சோதரிக்கிற ராஜா உன்னை சமூகத்தை கர்த்தாவை நாடித்திருந்தான் பிள்ளைகளாக எங்களை கர்த்தாவுடைய வார்த்தையினாத்தின் புதிய ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களோடு தேவனே நீர் எழுந்தருள முடியாது இந்த சமூகத்திலே ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரே சோதரிக்கிற கர்த்தாவே நல்ல வார்த்தைகளை கர்த்தாவே தெய்வீக வசனங்களை கர்த்ததாமே பரத்திலிருந்து உள்ள தாசன் மூலமாய் கர்த்தர் அனுப்பி தரும்படியா இந்த சமூகத்திலே ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் பேசுகிறவர்கள் நீங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரே பேசுவார் இந்த வார்த்தையின் பிரகாரம் கர்த்தரின் வார்த்தையாய் சொல்லாய் வெளிப்படும்படியாய் இந்த சமூகத்திலே ஜெபம் பண்ணுகிற கர்த்தாவே சோத்திரிக்கிற கர்த்தாவே அப்படியே கர்த்தாவே நாங்கள் பயத்தோடு பக்தியோடு திருப்பதி ஆசரிக்கும்படியாய் கர்த்தர் அனுகிரகம் செய்து
செய்து வழிநடத்துங்க ஆண்டவரே. காணிக்கையினாலும் துதியினாலும் தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாய் இரக்கம் செய்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவன் கடந்தவங்களை ஆசீர்வதிக்கும்படியா இந்த சமூகத்திலே ஜெபம் சேசமாய் இந்த நாளிலும் ஆண்டவரே தாவே உலகெங்கும் ஆண்டவரே சோத்திரம் நாமத்தை சொல்லி கையிருக்கிறதான எல்லா இடங்களிலும் ஆண்டவரே தெய்வீக பாதுகாப்பை கட்டளை சமாதானத்தை கட்டளிடும்படியாய் கர்த்தாவே சோதரம் சமூகத்திலே ஜெபம் பண்ணுகிற ராஜா உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதை போகும் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் கர்த்தாவே எந்த இடங்களிலும் கர்த்தாவே ஆராதிக்க முடியாத தடைகள் ஏற்படாதபடிக்கு கர்த்தா எல்லாருக்கும் தேவனுடைய விசேஷித்த பாதுகாப்பை அதிகமாய் கட்டளிடும்படியாய் இந்த சமூகத்திலே ஜெபம் பண்ணுகிற கர்த்தாவே சோதர ராஜா சோதரம் ஆண்டவரே இந்த இடத்திலும் கர்த்தாவே இந்த பிள்ளைவாய்க கர்த்தா ஒரு எதிர்பார்ப்புதான நன்மைகளை கர்த்தரும்படியாய் இந்த சமூகத்திலே ஜெபம் பண்ணுகிறோம். தடைபட்டுதான எல்லா கர்த்தா தடைகளையும் மாற்றி போட்டு கர்த்தாவே ஆசீர்வாதங்களை கர்த்தாவே இது காணப்படும்படியாய் இந்த சமூகத்திலே ஜெபம் பண்ணுகிறோம். அவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே கர்த்தருடைய முன்னேற்றங்கள் ஆசீர்வாதங்கள் இம்மைக்குரிய மறுமைக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நிறைவேறும்படியாய் இந்த சமூகத்திலே ஜெபம் பண்ணுகிற கர்த்தாவே தேவரே பெரிய காரியங்களை செய்து வருகிறது தர்மியான பரிசுத்த ஆராதனையை முடக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முறிவு நீரே தலைமை தாங்கி நடப்பிக்க முடியாய் மேற்பரச்சனமாகி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறவர்கள் நல்ல பிதாவே ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனே சேவை கர்த்தாவே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே தேவரீர் கர்த்தாவே இந்த 2026 புத்தாண்டுக்குள்ளாக அழைத்து வந்தீர். முதல் ஆண்டவரே பரிசுத்த ஆராதனையாக புத்தாண்டு பண்டி ஆராதனையாக கர்த்தருக்கு நாங்கள் மகிமை எடுத்து உங்களை பாடி துதித்து உங்களை கனப்படுத்தி இந்த ஆராதனையை கர்த்தாவே நீர் கர்த்தாவே ஆசீர்வாதத்தோடு நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே. கொடாபடி ஸ்தோத்திரம் அப்பா. கூடி சேர்க்கிற பிள்ளைகளுக்கு யாவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு யாவருமே பரிசுத்தாவிய ஆண்டவரே ஆசீர்வாத மழையை புரிந்து இவரை ஆவிக்குள்ளாக்கி வல்லமைக்குள்ளாக்கி பலப்படுத்தி அந்த ஆரவாரத்தோடு பாடி துதித்து ஆராதிக்க கர்த்தர் எல்லாருக்கும் கொடுத்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். உடனே ஆராதனை முழுவதிலும் ஒரு ஆசீர்வாதம் நிறைந்து நிறைவாய் ஊட்டப்பட வேண்டும் ஜெபிக்கிறோம். ஒரு ஆகிய பிரசன்னம் நிறைந்து காணப்பட வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரின் முகத்தில் பெரியவராக இருந்து இந்த ஆராதனை ஆசீர்வாதத்திட வேண்டும் ஜெபிக்கிறோம். அதற்கு எல்லாரும் சம்பூர்ண ஆசீர்வாதத்தை பெருந்தள வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாடல்களை ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பா. அப்படி தொடர்ந்து சங்கீத பகுதி ஆசீர்வாதத்திலும் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் இந்த புத்தாண்டுக்குரிய செய்தியை கர்த்தரின் மத்தியிலே தந்து அவருடைய ஆசீர்வாதத்தை எங்கள் மத்தியிலே நீர் விளங்க செய்ய முடியா ஜெபிக்கிற ஆண்டவரே. உங்களுடைய கர்த்தர் பாடுபவர்களை தியானித்து பரிசுத்த பகுதி ஆசீர்வதிப்பதற்கும் உங்க காணிக்கை செலுத்தி உங்களுடைய நாமத்தை கனப்படுத்துவதற்கும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே பெற்ற ஆசீர்வாதங்களை சாட்சி அறிவிப்பதற்கும் எங்களை தொடர்ந்து பலப்படுத்த வேண்டும் ஜெபம் பண்ணுகிறோம். ஒரு பிள்ளைகளை தொடர்ந்து ஆவியாருடைய கர்த்தாவே ஆலயங்களை வைத்து உற்சாகத்தோடு ஆராதிக்கிறது கூட ஜெபிக்கிறோம். தூக்கம் மயக்கம் அசதிகள் அனுப்புகள் எல்லாவற்றையும் மாட்டிக்கொள்ள ஜெபிக்கிறோம். பலத்தினால் உள்ள பராக்கிரமத்தினாலும் உள்ள என் ஆவியினால் ஆவு சொன்ன கர்த்தர் ஆவியருடைய பலத்தினால எல்லாரையும் இந்த ஆனதை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி ஆண்டவரை ஒரு மனதோடு வைத்து சேவித்து ஆசீர்வாதத்தை பெற்ற சில கிருபை செய்வேனுடைய ஜெபிக்கிறோம். இந்த புத்தாண்டு பண்டிகை ஆனதை எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கேட்டோம். அன்றைய சமூகத்தில் ஆராதிக்கும் முதற்பிள்ளைகளை எங்களுக்கு மாத்திரமல்ல உலகம் எங்கிலும் இந்த புத்தாண்டு பண்டிகை கொண்டாடுகிற தேவதாசனுடைய குடும்பங்களில் இந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களில் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கவே வேண்டும் ஜெபிக்கிறோம். புதிய சபையாக தலைமையிலும் கிளைகளிலும் எல்லா பிராஞ்சிலையும் உங்க நாமத்தை கர்த்தாவை தொடர்ந்து சேவிக்கிற போது பிள்ளைகள் குடும்பங்களிலும் தேவதாசன் குடும்பங்களிலும் தேவவாசனம் நிறைய ஊட்டப்பட வேண்டும் ஜெபம். இப்போது கர்த்தாவே இந்த பண்டிகை ஆராதனையை புத்தாண்டு ஆராதனை முதல் பரிசுத்த ஆராதனை உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனை கர்த்தர் தாமே தலைமை தாங்கி பொறுப்படுத்து உடைய ஆசீர்வாதத்தோடு நிறைவுபடுத்தி நடத்தி முத்தங்கள் வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரம பிதாவே ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் பரிசுத்த வேதம் எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று தேவ கிருபைக்காக 136 சங்கீதத்தை மாறி மாறி வாசித்து கர்த்தரை மேம்படுத்தும். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாவாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
உண்டாக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில்லாத சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவிலான சந்திரனின் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தில தலட்சங்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய பேட்டினாலை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அளித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோன் அளித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆசானின் ராஜாவாகிய ஓகை அளித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகி இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையில் இருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்சதீகம் உள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்பதை எல்லாரும் கரங்களை ஊத்தி கத்திர துதிக்குமாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை தேவ பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 2026 புத்தாண்டிலே தேவ சமூகத்திற்க தேவனுக்கு யாவருக்கும் என்னுடைய மனமார்ந்த புத்தாண்டின் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். நம்மை தேடுபவர்களுக்கு பலம் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த புத்தாண்டிலே நாம் வந்திருப்பது தேவனுடைய மகாபெரிய கிருபை. இந்த புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள். ஏனால் நாம் இந்த வருடத்தை ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஆண்டவரோடு கூட இந்த வருஷத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறோம். ஆகவே நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். அவருடைய கையில தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அவரு நம்முடைய காரியத்தை எல்லாம் அக்கறையாக பார்த்துக் கொள்வதற்கு இந்த ஆண்டு நமது காரியம் அவர் கையில் இருக்கிறது. ஆகையால் இந்த ஆண்டின் துவக்கத்திலே தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவன் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம எல்லாரும் மிக கொடுத்து வச்சவங்க, நமக்கு மிகவும் பாக்கியவாங்க. தேவ பரிசுத்த ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த வருஷத்தை ஆண்டவரோடு கூட நாம் பிரித்து அவரை ஆராதித்து இந்த வருஷத்துல பிரவேசிக்கிறபடினாலே தேவன் நம்முடைய காரியத்தை எல்லாத்தையும் பொருட்படுத்தி ஆசீர்வதித்து என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு நாம் தேவனையே தேடுவோமாக. கர்த்தர் அப்படி செய்வாராக. தேவ பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த புத்தாண்டுக்காக தேவ சமூகத்திலே ஜெபித்த போது கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கலாம். தேவன் கொடுத்த வார்த்தை இது இந்த ஆண்டுக்குரிய வாக்குத்தத்தம். இதை வாசிக்கலாம். பரிசுத்த வேதாகமத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை ஒருவர் எழுந்திருந்து வாசிக்கலாம். பூரண ரட்சிப்பு
ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாய் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். உட்காரலாம். சோதரமாக இந்த 2026 புத்தாண்டுக்கு தேவனுடைய வார்த்தை இதுதான். இந்த வார்த்தையிலே உண்டான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் முதலாவது என்னுடைய அறிவுரை கொண்டு கொடுத்தார். ஒரு அறிவுரை சரியாக விலகி கொடுத்தார். அதுபடினாலே நாளை சபைக்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு எனக்கு ஒரு தெளிவு கிடைத்து விட்டது. சோதரம் இந்த வசனத்துக்குள்ளாக ஒன்றும் இல்லாதமாக இருக்கலாம். இதுக்கு ஒரு ஆழமான ஒரு கருத்தை நாம் தேவ சமுதாயத்தில் பார்க்க போகிறோம். சோதரம் தேவனுடைய வார்த்தை வாசிக்கிறோம். 33 அதிகாரம் வசனம் 6. பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதில் பொக்கிஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே தேவன் கொடுத்த அறிவு என்றால் அவர் இந்த வசனத்தை எப்படி அறிவுள்ள விதமாக தெளிவுபடுத்தி காண்பித்தார் என்றால், இந்த உலகத்தில் நமக்கு பணம் அது உறுதி இல்லை, சொத்து அது உறுதி இல்லை, நம்முடைய உறவுகள் நமக்கு உறுதி கிடையாது, எதுவுமே உறுதி கிடையாது. தெரிஞ்சுக்கங்க, எதுவுமே இந்த உலகத்துல நமக்கு உறுதி கிடையாது. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் இந்த ரட்சிப்பிலே ஆண்டோடு இருந்து அவன் பூரணமாகி பரலோகத்துக்கு போறதான் உறுதி. அதுதான் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம். இது நம்ம தெளிவா அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப பாருங்க, தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தம் பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலமுடைய உறுதியா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலை அதில் பொக்கிஷம் என்பதாம். அதனுடைய உலகத்தில் நமக்கு பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், உறவுகள் இருக்கலாம், பலவிதமான காரியங்கள் இருக்கலாம். அது எதுவுமே உறுதி கிடையாது. ஆனா உறுதி கிடையாது, திடீர்னு மாறி போயிடும். ஆனா உறுதியான என்னது? எது உறுதி? இயேசு கிறிஸ்து நம்மை தன்னுடைய பிள்ளையை ஏற்றுக்கொண்டு ரட்சித்து நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டார் அல்லவா? இன்று வரைக்கும் நம்மை தன்னுடைய பிள்ளையை நடத்தி கொண்டிருக்கிறார் அல்லவா? அப்படியே கடைசி வரைக்கும் அப்படியே நடத்தி கொண்டு ஒரு நாளிலே அவர் இருக்கிற இந்த சொர்க்கத்துக்கு இந்த பருவத்துக்கு கொண்டு போக போறாங்களா? இதுதான் உறுதி. ஹல்லேலூயா, இதுதான் உறுதி. அப்படினாலே பூர ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் ஒரு காலோட உறுதியா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அது பொக்கிஷம். கர்த்தர் இந்த புத்தாண்டுக்கு செய்தியை கர்த்தர் கொடுத்த உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு திகைப்பா இருந்துச்சு. இது எப்படி பிரசங்கம் பண்ண முடியும் சொல்லி கர்த்தர் முதலாக எனக்கு இந்த அறிவை கொடுத்தார். இது எப்படி சொல்லி விலகி கொடுத்த உடனே நான் அப்படியே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம், ஒரு பெரிய பொக்கிஷம். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் கால உறுதியா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அது பொக்கிஷம் ஏது பார்க்கிறோம். வேறு வருஷத்து நாம் சோதரம் ஒரு சாட்சி சொல்லுவேன் பாருங்க. 1977 ஆண்டுல நான் சிறு பையனா இருக்கும்போது 1977 ஆண்டுல புதிய சபையின் அப்போஸ்தலர் எஸ் சுந்தராஜயா மூலமாக எனக்கு கர்த்தர் பரிசுத்த அபிஷேகத்தை கொடுத்தார். 1977 வருஷம். 1978 வருஷத்துல தலைமை அப்போஸ்தலர் மூலமாக கர்த்தர் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். அப்ப 77 வருஷத்துல நான் அபிஷேகம் பெற்றேன். 77 வருஷத்துல ஞானஸ்நானம் பெற்றேன். நான் சின்ன பையன் தான். அப்படி பெற்ற போது எனக்கு ஒரு பரிசுத்த லெட்டர் இருந்தார். அந்த லெட்டர்ல எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருந்தார். அந்த வாக்குத்தத்தம் இந்த வசனம் பூர்ண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் காலங்களோட உறுதியா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதில் பொக்கிஷம். இந்த வார்த்தை எனக்கு அவர் எழுதியிருந்தார் 1978 வருஷம். அப்ப எழுதி இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த புதிய சபையில ரட்சிக்கப்பட்டு புதிய சபையிலே அந்த 1977 வருஷத்துல அபிஷேகம் பெற்று புதிய சபையில சேர்க்கப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா 48 வருஷமாக கர்த்தர் இந்த ரட்சிப்பில் என்னை காத்துக் கொண்டார். இந்த 48 வருஷம் இதே சபையிலே இதே உபதேசத்துக்குள்ளாக இதே ஊழியத்துக்குள்ளாக இதே ஐக்கியத்துக்குள்ளாக என்னை கர்த்தர் விதமாக தக்க வச்சுக்கிட்டார். அப்ப அந்த வாக்கு தத்துவம் வாக்குல அப்படியே விதமாக நடந்து விட்டது. 48 வருஷமா நடந்திருக்கிறது. அது பாருங்க, 47 வருஷம் 78 அந்த வாக்கு தத்துவம் எனக்கு ஒரு வருஷத்தமான வாக்கு தத்துவமா எழுதியிருந்தாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனை வருஷம்? 47 வருஷம் ஆச்சு. 47 வருஷம் இந்த பூர்ண ரட்சி இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அநேகர் அது ரட்சிப்புள்ள விதமாக அதை காத்துக்கொள்ள முடியாத திருவிழா விதமாக பின்வாங்கி போறாங்க. ஆனால் கர்த்தர் கொடுத்த வாக்கு பிரகாரமாக கர்த்தர் என்னை காத்துக்கிட்டார். இந்த ரட்சிப்பை என்னை தக்க வச்சுக்கிட்டார். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த வாக்குத்தத்தை நமக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்தபடி நம்முடைய வாக்குகளை செய்வார்கள் நம்பிக்கை விசுவாசத்தோடு கூட நாம் தேவ சமூகத்திலே இந்த வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்வாராக. தேவ வருஷத்துக்கு நாம் சோதரம் பூர்ண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் ஒரு காலங்களோட உறுதியா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுவதே அதில் பொக்கிஷம். உலகத்திலே எதுவுமே உறுதி இல்லை.
அந்த ஒன்று மற்றும் உறுதி. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டால் அந்த ரட்சிப்பை அவன் கடைசி வரைக்கும் காத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவோடு அவன் விதமாக இணைந்து ஒரு வாழ்க்கையில் இருந்து இயேசு கிறிஸ்து வருவதைக்கும் அவருடைய பிரமாணங்களை கை கொண்டு வரும்போது அவரோட பரலோகத்துக்கு போறாங்கல்ல, இந்த ரட்சிப்பு அவங்க கொண்டு சேர்க்கும். அதுதான் உறுதி. அந்த உறுதி தான் நம்ம கர்த்தர் இந்த வருஷம் கொடுத்த வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவம் கர்த்தருக்கு மகிழ்ச்சி அடைவமாக. தீர்க்கதரிசன சோதரம். இந்த உலகத்துல மனிதனை ரட்சிப்பதற்கு அருளப்பட்ட ஒரே ஒரு நாமம் யாரு? இயேசுதான். இயேசுங்கிற ஒரு நாமம் தான் மனுஷன் ரட்சிப்பதற்கு அருளப்பட்ட நாமம். அப்போஸ்தலர்கள் 4ஆம் அதிகாரம் வசனம் 12 வாசிங்க. இந்த உலகத்திலே அவிதமாக மனுஷன் ரட்சிப்பதற்கு வேற எந்த ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. தேவன் கட்டளையிட்ட ஒரே நாமம் இயேசு கிறிஸ்து தான். வாசிங்க அப்போஸ்தலர் 4:12. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் ஒரு மனுஷன் ரட்சிக்க முடியும். பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அந்த உலகத்தின் பலவிதமான அடிமைத்தன வாக்கிலிருந்து ரட்சிப்பதற்கு இயேசுடைய நாமம் தான் கட்டளையிடப்பட்டது. இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிள்ளையாக வாழ்வுக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் இந்த ரட்சியை பெற்றுக் கொள்கிறார்கள். அந்த ரட்சியை பெறுவதற்கு ஒன்று ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ள வேண்டும், இன்னொன்று அபிஷேகம் பெற்றுக் கொள்ளவும். நாம் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்வதற்கு மனப்போர் ஒப்பு கொடுத்தோம் என்றால் அடுத்த ஆண்டவருக்கு அபிஷேகத்தை கொடுத்து விடுகிறார். நாம் சொல்றது ஒன்று கிடைக்கும், அந்த ஒன்று சொல்ல கிடைக்கும். இது ரெண்டு கர்த்தர் செய்கிறார். அப்போ இந்த ரெண்டும் பெறும்போது அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொடுக்கிறோம். அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு கட்டளையிடப்பட்ட ஒரே நாமம் இயேசு நாமம் தான். அந்த இயேசு கிறிஸ்து நாமம் தான் நம்ம ரட்சிப்பு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 1977 வருஷத்திலே நான் அபிஷேகம் பெற்றேன். பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். 78ஆம் வருஷத்திலே நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன். அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன். அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டபடினாலே அந்த 78ஆம் வருஷத்திலே ஒரு பரிசுத்தவர் எழுதின வாக்குத்தத்தம் பூரண ரட்சிப்பும் அறிவும் ஞானம் காலில் உறுதியா இருக்கும். கர்த்தருக்கு பயப்பட பொக்கிஷத்தை எழுதினார். அந்த எழுதப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் இன்றைய வரைக்கும் திருச்சபையில் இந்த ரட்சிப்புகளை 40 வருஷம் என்னை கர்த்தர் நிற்க வச்சுக்கிட்டார், கட்ட வச்சுக்கிட்டாரு. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் விதமாக பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். இந்த ரட்சிப்பு இயேசு நாமத்தினால் தான் அருளப்பட்டிருக்கிறது. இந்த ரட்சிக்கப்பட்ட மக்கள் தான் இந்த உலகத்திலே ஆண்டுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து ஒரு நாள் நித்திய மகிமை அழியாத மகிமையை அவர் பெற்றுக்கொள்ள போகிறார்கள். வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 10 வாசிங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 10. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய வெற்றியோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக செய்கிறேன். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தை அவர் நிமித்தமாக சகிக்கிறேன் என்று அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுவுக்கு நிருபம் எழுதியிருக்கிறார். என்னவென்றால், அதாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் ஆண்டவர் யார் யாரை முன்குறித்து தன்னுடைய பிள்ளையாக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்கிறார்கள். அவர்களெல்லாம் கண்டிப்பா ஆண்டவருக்கு விதம் பிள்ளை ஆகிடுவாங்க. அதை மாற்றவே முடியாது. நம்ம விதம் பல திட்டங்களை போடலாம். ஆனால் ஆண்டவருக்கு முன்குறித்து ஆண்டவர் விதமாக யார் தெரிந்து கொண்டார்களோ அவரை கண்டிப்பா கர்த்தர் மாத்திவாரு, அவருடைய பிள்ளை எதுக்கு மாத்திவாரு. அதை யார் மாற்ற முடியாது. சோதரம் பாருங்க. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக் கொள்வார்கள். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்பு ஒரு நாளிலே நம்ம நித்திய மகிமைக்கு அந்த பரலோக ராஜ்யத்தை கொண்டு போக போகிறது. அதுக்குதான் கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். நித்திய மகிமையோடு பெற்றுக் கொள்ள போகிறோம். தேவ பரிசுத்தமான ஸ்தோத்திரம். அதற்காக இயேசு கிறிஸ்து நமக்காக அவிதமாக அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். நமக்காக இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த ரட்சிப்பதற்கு இயேசுதான் அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி சிலுவையிலே நமக்காக பலியாகி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர். அதுபடினாலே நாம் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட மக்களுக்காக இயேசு கிறிஸ்து எப்போது நமக்காக பிதாவிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். முற்றுமுடிய அந்த ரட்சிப்பில் அவர்களை பூர்ணப்படுத்திக் கொண்டு செல்வதற்காக அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். எபிரேயர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 25 வாசிக்கலாம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் செல்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். மேலும் தமது மூலமாக தேவனிடத்தில் சேர்வர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். தமது மூலமாக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய பரலோகத்துக்கு போறதுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அவரை முற்றுமுடி ரட்சிப்பதற்கு இயேசு கிறிஸ்து வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறார். தேவ பரிசுத்தமான ஸ்தோத்திரம்.
மேலும் தமது மூலமா தேவனிடத்தில் சேர்வதற்கு வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகியார் அவர் முற்றுமுடி ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். நமக்காக இயேசு கிறிஸ்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி நான் முற்றுமுடி ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் மனிதனை மீட்பதற்கு மனிதனாக அடிமை ரூபாய் கடந்து வந்தார். மனிதன் ஒரு அடிமை, அவன் பாவத்துக்கு அடிமை, உலகத்தின் பாரம்பரியத்துக்கு அடிமை. அவன் உலகத்திலே அவ்விதமாக அவன் தன்னை கட்டுப்படுத்த முடியாத அநேக தீமைக்கு அடிமையா இருக்கிறான். புகைப்பிடிப்பது உலகத்துக்கு உடல் நலத்துக்கு தீங்கானது. புகை பிடிக்கிற அந்த சிகரெட் பாக்கில் எழுதியிருக்கும். இவ்வளவு படித்த ஒரு மேரியா இருந்தாலும் அதுக்கு அடிமை தான். அதாவது டாஸ்மாக் கடையில் போட்டிருக்கும் மது நாட்டுக்கு வீட்டுக்கு உடல் கேள்வி எழுதியிருக்கும். அதை தான் போய் பிடிக்கிறான். எவ்வளவு படிச்ச மேரியா இருந்தா சேர்த்தான் அவன் அடிமை எனக்கு அவன் அதுல இருந்து மீள முடியல. அப்ப இயேசு கிறிஸ்து செய்யறா அவ்விதம் அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற மனுஷனை மீட்பதற்காக இந்த பூலோகத்திற்கு இயேசு கிறிஸ்து ஒரு அடிமையாகவே கடந்து வந்தார். அவர் விதமாக அடிமையாக ஒரு மனுஷன் அடிமையாகவே மனுஷனும் எடுத்து கடந்து வந்தார். மனிதனாக அவர் எடுத்து வந்தார். மனுஷனுக்கு மனுஷனாக வாழ்ந்தார். கடைசியாக மனிதன் செய்த பாவத்திற்காக அவர் சிலுவையிலே தன்னையே பலி கொடுத்து அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட மனுஷனுடைய பாவத்துக்காக ரத்த செய்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் உயிரோடு இன்றைக்கும் ஒரு பரலோகத்துக்கு வாசத்திருக்கிறார். இன்றைக்கும் தம்மை விசுவாசிக்கிற மக்களை தன்னுடைய பிள்ளை ஏற்றுக்கொண்டு அவரை ஆசீர்வதித்து அவனை பூர்ணப்படுத்தி பரலோகத்துக்கு இயேசு கிறிஸ்து எப்போதும் கண்ணோக்கமாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இப்படி தம்மை ஏற்றுக்கொண்டு விசுவாசி ஏற்றுக்கொண்ட மக்களை மறுபடியும் அவர் அழைத்து செல்வதற்கு அவர் பாவமில்லாத ஒரு நியாயத்தீர்ப்பு வரப்போகிறார். முந்தையே அந்த பாவ மனுஷனை மீட்பதற்கு ஒரு அடிமை ரூபம் எடுத்து வந்தார். இனி அவர் உலகத்துக்கு வரும்போது நியாயாதிபதி வரப்போகிறார். தம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்களை நியாயாதிபதி வரப்போகிறார். அதை தம்முடைய பிள்ளைகளுக்காக தமக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அவர் மகிமை தேவனும் தரிசனமாவார். அப்போது நம்மையும் அந்த மகிமை கோப்பாக மாற்றி விடாது எழுதப்பட்டுள்ளது. வாசிக்கலாம். எபிரேயர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் வாசிங்க. எபிரேயர் 9:28. ஒருவரும் பலியிடப்பட்டு தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறது ரட்சிப்பது. ஏற்கனவே விதமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இனி அவ்விதமாக ரட்சிப்பு, பூர்ண ரட்சிப்பு இந்த பூமியிலிருந்து நம்ம அப்படியே எடுத்து சொல்ல போறார். அது பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இனி வரும்போது பூமியில பாவமில்லாம தரிசனமாக நம்மை அந்த நிலைமைக்கு ஆயத்தப்படுத்தி விடுவார். நம்மையே அமிதமாக பாவமில்லாத ஒரு பரிசுத்த நிலைமை கத்தர் மாற்றுவார். அதுக்கு அங்கே 1 யோவானிலே 3ஆம் அதிகாரத்தில் விதமாக யோவான் இருக்கிறார். இப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இனி நாம் எவ்விதம் என்று வெளிப்படவில்லை எழுதப்பட்டது. சொன்னாக்க அந்த 3ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நம்ம தரிசிப்பது அவர் ஒப்பா இருப்போம் எழுதப்பட்டுள்ளது. வாசிங்க. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று வெளிப்படவில்லை. அவர் வெளிப்படும் போது இருக்கிற வண்ணமாகவே நம்ம தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாக இருக்கும். இயேசு கிறிஸ்து வரும்போது நம்மை தம்மை போல மாற்றுவார். தம்முடைய மகிமை கோப்பாக மாற்றி தான் பரலந்து கொடுக்கிறார். அதனால தமக்காக காத்திருப்பவர்களுக்கு அவ்விதமாக தமக்காக காத்துக்கொண்டு ரட்சிப்பதற்குரிய ஒரு பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இவ்விதமாக இன்னொரு ரட்சிப்பு இருக்கிறது. இன்னொரு ரட்சிப்பு அதுதான் நமக்கு சைவமா இருக்கிறது. இப்போ நம்ம ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னொரு ரட்சிப்பு சைவமா இருக்குது. இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம விதமாக அழைத்து செல்ல போறவர் அன்னைக்கு பரிசுத்தப்படுத்தி கொண்டு போவார். அவர் விதமாக பாவம் இல்லாமல் தரிசனமாவார். மகிமை தேவனா வருவார். நம்மை அப்படியே மாற்றி கொண்டு போவார். இங்க வாசிக்கிறோம். எபிரேயர் சொல்றோம். ரோமர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் வசனம் 11 வாசிக்கும் போது அந்த ரட்சிப்பு நமக்கு இப்போ ரொம்ப சைவமா இருக்கிறது. வாசிங்க. ரோமர் 13:11. விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கிறோம். இப்போது அது நமக்கு அதிக சமீபமா இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாமல் தரிசனமாவார். நமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பறியும்படி அவர் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அதுபடினாலே விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபம் வரதை பார்க்கிறோம். இப்போது அது நமக்கு அதிக சுயமா இருக்கு. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நம்மை தம்மை போல மாற்றி கொண்டு சொல்ல போகிறார். அதற்காக ரட்சித்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை நமக்கு அதை உறுதி செய்கிறார். பூர்ண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உங்கள் உறுதியா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுது அது பொக்கிஷம் என்று
முதலாவது பூர்ண ரட்சிப்பை குறித்து ஒரு பாயிண்ட். அடுத்தபடியாக வாசிக்கும் போது பூர்ண ரட்சிப்பும், அடுத்து ஞானமும் அறிவும் கால்களில் உறுதியா இருக்கும். ஞானமும் அறிவும் உன் கால்களில் உறுதியா இருக்கும். இதுல வாசிக்கிறோம். சோதரம் ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு ஞானத்தை அறிவை தேவன் பெற்றுக் கொண்டான்னு சொன்னால் அவன் மிகவும் மதிப்புக்குரியவன், அவன் ஆண்டவரால் மிகவும் ஆஸ்வதிக்கப்பட்டவனா இருப்பான். அப்படி தேவனுடைய பிள்ளைகள் நம்மையும் அப்படித்தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னும் நம்மை உலகம் அறிந்து நம்மை மேன்மையா நிலையை நம்மை மிக உயர்த்ததா நம்மை உயர்வாக பார்க்க போறாங்க. வாசிக்கலாம். இந்த ஞானத்தை நாம் எப்போதும் தேவனத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு தேவனத்தில் இந்த ஞானம் அறிவையும் எப்போதும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட மக்கள் தேவனத்தில் ஞானத்தை அறிவையும் அதிகம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமொழியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 10 வாசிங்க. உலகத்திலே அறிவு பெருத்து விட்டது, உலகத்திலே விஞ்ஞானம் பெருத்து விட்டது. ஒன்று விதமாக விஞ்ஞானம், அஞ்ஞானம், மெய்ஞானம். இந்த விஞ்ஞானம் பெருத்து விட்டது, அஞ்ஞானம் பெருத்து விட்டது. அந்த மெய்ஞானம் தான் இல்லை. மெய்ஞானம் இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவு. மெய்ஞானத்தை பெற்றவர்கள் அவர்கள் தேவனை பற்றி ஒரு அறிவு இருந்து அந்த லைன்லேயே போவாங்க, அந்த வழிவிட்டு விலக மாட்டாங்க, அந்த ரூட்லேயே போயிட்டு இருப்பாங்க. அவங்க கரெக்டாக பரலோகத்துக்கு போவாங்க. அப்படின்னாலே தேவன் அறிகிற அறிவு தான் நமக்கு மிக முக்கியம். அப்போ அந்த மெய்ஞானம் தான் முக்கியம். அந்த மெய்ஞானத்தை ஞானமும் அறிவு மிக முக்கியம். வாசிங்க நீதிமொழிகள் 9:10 பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அப்ப பாருங்க, இந்த உலகத்திலே மனுஷன் உலக விஞ்ஞானத்துல பெருகி கொண்டிருக்கிறான். இந்த நாட்டிலே உலகத்திலே டெக்னாலஜி மிகவும் பெருகி கொண்டிருக்கிறது. ஆனா மெய்யறிவு மனிதனுக்கு வரல. மனிதனுக்குள்ளாக மெய்யான அறிவு, இறைவனை பற்றிய அறிவு மனுஷனுக்கு வரவில்லை. அதை சொன்னால் ஏற்றுக்க மாட்டிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்றாங்களோ அவங்களுக்கு தப்ப முடியாது. அவங்க இயேசுடைய மாறிடுவாங்க. சோதரம் அதுக்கு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. அந்த சந்தர்ப்பத்தை ஒவ்வொருவரும் பயன்படுத்தி அவருடைய பிள்ளையார் மாறிட்டு அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதுக்கு பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்த அறிவு என்னாலே ஒரு நாட்கள் பெருகும், ஒரு ஆயுசு வருஷங்கள் விருத்தியாகும். ஆண்டவருடைய அறிவை, ஆண்டவரை அறிகிற அறிவை ஒரு மனுஷன் பெற்றுக்கொண்டால், ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டால் அவருடைய ஆயுசின் வருஷங்கள் பெருகும். அவருடைய அமிதமாக அவருடைய ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும், அவருடைய ஆயுசாக பெருகும். சோதரம் 30 எடுத்துருக்கேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆபிரகாம் அவருடைய மகன் ஈசாக்கு, அவருடைய மகன் யாக்கோபு. அவர்கள்லாம் பாருங்க ஆண்டவருடைய அறிகிற அறிவு இருந்தாங்க, ஆண்டவருக்கு பயந்து இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எப்படி சொன்னாங்க? ஆபிரகாமுடைய வயசு எத்தனை? 175 வயது. ஆபிரகாம் மரிக்கும் போது வயது 175. இது ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரத்துல 7 வாசிப்பதுன்னா அந்த குறிப்பு இருக்குது. ஆபிரகாமுடைய வயது 175. ஆதியாகமம் 25:7. அவருடைய மகன் ஈசாக்கு. ஈசாக்கு அதோட 5 வருஷம் கூட. ஈசாக்கு 180 வருஷம் 180 வருஷம் வாழ்ந்தார். அதுக்கான குறிப்பு ஆதியாகமம் 35 அதிகாரம் 28 வாசித்து பாருங்க. அங்க குறிப்பு இருக்குது. 30 பாருங்க. ஆபிரகாம் 175 வயது, அவருடைய மகன் ஈசாக்கு 180 வயது. ஆதியாகமம் 35:28 பாருங்க தெரியும். அடுத்தபடியாக அவருடைய மகன் யாக்கோபு. யாக்கோபுடைய காலம் 8 வருஷம் 147 வருஷம். அந்த 147 வருஷம் அந்த குறிப்பு எங்க இருக்கு? ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 28 வாசித்து பாருங்க. அதுல குறிப்பு இருக்குது. தேவசன் எப்படி 30 பாருங்க. ஆண்டவர் அறிகிற அறிவுல ஆண்டவருடைய ஞானத்துல வளர்ந்தாங்க. அவங்களுக்கு ஆயுசுலாம் கத்துறதுதான் பெருக பண்ணினார். ஆயுசுலாம் பெருக பண்ண அர்த்தம் வாசிக்கிறேன். என்னால் ஒரு நாட்டு பெருகும், ஒரு ஆயுசு வருஷங்கள் பூர்த்தியாகும். 30 147, 175, 180 இப்படிதான் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க ஆண்டவருடைய அறிவை பெற்றுக் கொண்டாங்க. கர்த்தருக்கு பயப்படுதலில் ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்த அறிவு என்னாலும் ஒரு நாட்கள் பெருகும், ஒரு ஆயுசு வருஷங்கள் விருத்தியாகும். இன்னைக்கு மனிதனுக்கு மரணம் எவ்வளவு சீக்கிரம் ஏற்படுத்தி பாருங்க. சொற்பொழிகள் மனுஷன் மறித்து போறான். ஏன்னா அவன் ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றுக் கொள்வதில்லை, ஆண்டவருடைய ரட்சியை பெற்றுக் கொள்வதில்லை, ஆண்டவருடைய விதமாக இந்த அறிவை பெற்றுக் கொள்வதில்லை. அதனுடைய விதமாக தன்னுடைய சுய ஞானத்திலே அவனை வாழ்ந்து தன்னை கெடுத்து அவன் சீக்கிரம் அழிந்து போகிறான். அந்த தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் கர்த்தருக்கு பயப்படுவதில் ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்த அறிவு என்னால் ஒரு நாட்கள் பெருகும், ஒரு ஆயுசு வருஷங்கள் விருத்தியாக கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். நீதிமொழியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 27 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். துன்மார்க்குடைய வருஷங்களோ குறுகி போகும். அடுத்த வாசிங்க. துன்மார்க்குடைய வருஷங்களோ குறுகி போகும். கர்த்தருக்கு பயப்படுதல்
ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணி எழுதப்பட்டுள்ளது. அப்படி முற்பதாக்களும் கர்த்தருக்கு பயந்திருந்தார்கள். அவருடைய ஆயுஷ் நாட்களை கர்த்தர் விதமாக நல்ல கூட்டி கொடுத்தார். வேதத்தில் அதுக்கான குறிப்பு தாவீது ராஜாவும் நான் பூர்ண வயசுல தான் மரித்தார். தேவன் அப்படி இருக்கு நிறைய குறிப்பு இருக்குது. தேவ சுத்தம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுஷ் நாளை பெருக பண்ணும். அப்போ பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் காவல் உறுதியா இருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஆகினால் அடுத்து ஞானம் தேவனிடத்தில் விதமாக ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனுடைய வாழ்க்கையிலே ஆயுஷ் நாளை நாம் பூர்ணப்படுத்த பெருகப்படும். நீதிமொழிகள் 1:7 நீதிமொழி 1:7 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆண்டவருக்கு பயந்து நாம் வாழ வாழ அவருக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அவருடைய ஞானத்தினால் தான் நம்ம ஏற்க முடியும். கர்த்தர் அடியானை ஊழியத்துக்கு அழைச்ச போது நான் மறுத்திட வரவே மாட்டேன். கர்த்தர் விதமாக விடவே மாட்டார் என்றால் அதற்கான படிப்பு திறமை அறிவு கிடையாது. நான் அதுக்கு வரவே மாட்டேன். ஒப்புக்கொடுக்கவே மாட்டேன். எவ்வளவோ நான் போராடி பார்த்தேன். விடாப்படியான கர்த்தர் அந்த ஊழியத்தை கொண்டு வந்தார். நான் படிப்புல ரொம்ப குறவுதான். ஆனாலும் ஆண்டவர் விதமாக எனக்கு என்னை நடத்துகிற விதத்தை பார்த்தா எனக்கு ஒரே ஒரு காரியம் மாத்திரம் நான் இங்கே போனாலும் சில விதமாக எந்த ஒரு காரியத்தையும் நான் பயமாக செஞ்சுட்டு வந்துடுவேன். எனக்குள்ள இருக்கிற ஒரு தேவனாலே எல்லாம் செய்கிறேன். ஆனால் படித்தவங்க மத்தியில் நான் ஊழி செய்தேன். நான் படிப்புல போறதான். ஆனால் கர்த்தர் ஊழியத்துக்கு அலசி ஊழியத்துக்கு அபிஷேகம் ஊழியத்தை ஒப்பு கொடுத்துட்டு ஊழியத்தை வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. ஆனால் நான் ஊழிய செய்கிறோம் எல்லாம் டிகிரி முடிச்சவங்க பெரிய பெரிய டாக்டர் இன்ஜினியர் விதமாக லெக்சர் இவங்களுக்கும் நான் ஊழிய செய்கிறேன். அவங்க பாருங்க அவங்க சொல்லுவாங்க நம்ம பாஸ்டியா சபையில் நாங்கள் படிப்பு போகிறோன்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் பாஸ்டியா யாருக்கு இப்போ பாஸ்டர் ஆக்குறாங்க? இன்ஜினியருக்கும் டாக்டருக்கும் ப்ரொஃபஸருக்கும் தான் பாஸ்டர் ஆக்குறாங்க. அப்போ எப்படி நடக்குது சொன்னாக்க அவரு கூட இருக்கிற ஒரு ஆண்டவர் அவர்களுக்கு ஆண்டவர் எல்லாம் செய்கிறாருன்னு சொல்லி நான் படித்த மக்கள் இடத்துல போய் செய்யும்போது அவங்களே எனக்கு வழக்கம் கொடுப்பாங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு தேவன் ஞானத்தை அறிவு கொடுத்தால், ஒரு மனிதன் தேவனோடு இருந்தார் என்றால், தேவன் அவனுக்குள்ள இருந்தார் என்றால், அவன் தேவன் நடத்தப்படுவான் என்றால் அவனுக்குள்ளாக அறிவு ஞானம் உண்டாகும். எந்த ஒரு காரியத்தையும் எளிதாக செய்ய முடியும். தேவ சோதனோடாக வாசிக்கலாம். நீதிமொழி 2:10 வாசிங்க. 2:10 பிரவேசித்து அறிவு ஆத்மாவுக்கு இன்பமா இருக்கும் போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். உலகத்திலே மனிதன் ஒரு நிமிஷத்திலே சாவை தேடிக் கொள்கிறான். ஏன் அவனுக்கு புத்தி இல்லை. புத்தி இல்லாம ஒரு நிமிஷத்துல சாவை தேடிக் கொள்கிறான். அப்போ அந்த புத்தி இருந்தா அதை அவனை பாதுகாக்கும். புத்தி இருந்தா பாதுகாக்கும். ஏன் நம்ம உலகத்தில் நம்ம எதுக்காக படைக்கப்பட்டோம்? ஏன் பிறந்தோம்? நம்ம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் வேண்டாமா? அந்த அறிவுலாம் அவனுக்கு இல்லாம போறான். அப்படின்னா ஒரு பிரச்சனைக்காக ஒரு நொடி பொழுதுல என்ன செய்யறான்? தன்னை அழித்துக் கொடுக்கிறான். அவருக்கு அந்த புத்தி இல்லை. அதனால என்ன செய்யறான்? தன்னை அழித்துக் கொடுக்கிறான். ஞானம் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு ஆத்மாவுக்கு இன்பமா இருக்கும் போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அல்லேலூயா. தேவசோதரம் அப்படின்னாலே தேவன் நம்ம கொடுத்த அறிவுக்காக, புத்திக்காக, ஞானத்துக்காக ஒரு கோடி சோதர ஜெபம். அல்லேலூயா. தேவசோதரோட நீதிமொழி 2:10 வாசிங்க. நீதிமொழி 2:10-11 வாசிக்கிறோம். அந்த வசனம் வாசிக்கிறோம். அடுத்த வசனம் வாசிங்க. நீதிமொழி 4:5-10 ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதின்மேல் பிரியமானது, அது உன்னை காத்துக்கொள்ளும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. என்னத்தை சம்பாதித்து? புத்தி சம்பாதித்து போது நீ அதை நினைப்படுத்து, அது உன்னை நினைப்படுத்தும். நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கணம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான மொழியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். என் மகனை கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்போது உன் ஆயுசு வருஷங்கள் அதிகமாகும். அல்லேலூயா. எங்க வீட்டம்மா பலரை சந்திக்கக்கூடியதான ஒரு தொழில் அவங்க இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற பகுதியில்
இந்த தற்கொலை ஆவிகள் அநேகரை சாகடிச்சிட்டு இருக்குது. அப்படியே மனசு ஒதுக்கி அவங்க பிரச்சனை சொல்லி இவங்க வீட்டமாட்ட பாசமாட்ட பேசும்போது அவங்க என்ன செய்வாங்க, அழகாக நல்ல வழி காமிச்சு விட்டுருவாங்க, திருப்பி வளர்ப்படி. ஏன்னா அவங்க கடைசி அவங்கள்ட்ட பேசிட்டு தங்களை அழைச்சிக்கிறதுக்கு திட்டமாக போட்டிருப்பாங்க. இவங்கள்ட்ட போய் பேசிட்டு போன பிறகு அந்த மொழியை மாற்றிடுவாங்க. நமக்குள்ள அந்த ஞானம் அறிவு இருந்துச்சுன்னா, அந்த புத்தி இருந்தால் எத்தனையோ மனுஷனை காப்பாற்ற முடியும், நம்ம காப்பாற்ற முடியும். வேறு வருஷத்துக்கு நான் சொல்கிறேன், ஊழியத்திலையும் கூட அநேக மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த உலக வாழ்க்கையை வேண்டாம் இதோடு முடிச்சுக்கலாம் தான் அநேகர் இருப்பாங்க. ஆனால் என்னை சந்திக்க வரும்போது ஒரு பிரச்சனை கேட்டுட்டு நான் அவங்களுக்கு நல்ல ஆலோசனை வழிகாண்பை அந்த முடிவை மாற்றிக்கிடுவாங்க. மாற்றிட்டு இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தே தீர வேண்டும், கண்டிப்பாக வாழ்ந்தே தீரணும், அதுக்காக அவங்களை படிச்சிருக்கிறா சொல்லி அதுக்கு சரியான வழக்கத்தை பொறுத்தவொடனே அவங்க முடிவை மாற்றிக்கிடுவாங்க. அது முடிவு மாற்றிக்கிடுவாங்க. பார்த்து அந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம நம்மை கற்ற ஒரு ஞானவனாக, ஒரு அறிவுள்ளவனாக, ஒரு புத்தி உள்ளவனாக நம்மை ரட்சித்து நம்மை இந்த பூமியை வைத்திருக்கிறார் சொன்னால் நமக்கு மாத்திரமல்ல அநேகரை பிரயோஜனப்படுத்துவதற்கு, அநேகருக்கு அதை பிரயோஜனமாக அதை பயன்படுத்துவதற்கு தேவன் கருவியாக இருந்து பயன்படுத்துகிறார். அப்படினால ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மரபம் விட்டு உலகம் இருந்து அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும், அதிகமேல் பிரியமாறு அதை உன்னை காத்துக்கொண்டு ஞானமே முக்கியம். ஞானத்தை என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொண்டு எழுதப்பட்டுள்ளது. ஆக தேவனுடைய பிள்ளைகளாகிய அதை நாம் அந்த வாக்கு நம்ம ரட்சிக்கும் வழியாக அந்த வாக்கு பூர்ண ரட்சிப்பும் அறிவும் ஞானமும் ஒரு கால உறுதியாக இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுவது அதில் பொக்கிஷம் எழுதப்பட்டுள்ளது. தேவ பரிசுத்த நாம் சொல்வதாக அடுத்து பார்க்கும்போது தேவன் நம்மை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவார். அது உலகமே பார்க்க போகிறது. தானியேல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3 வாசிங்க. தானியேல் 12:3. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஆண்டவர் ஒரு காலத்திலே தமது பிள்ளைகளை மிகவும் மேன்மையாக வைக்க போகிறார், மிகவும் உயர்ந்த நிலையை கர்த்தர் கொண்டு போக போறார். அது வாக்குத்தத்தமாக எழுதப்பட்டுள்ளது. தேவ சூத்திரமாக ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்தவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களை பிரகாசிப்பார்கள். இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கை குறிக்கப்பட்ட காலத்துக்கு முன்பு விதமாக மரணம் அடைந்து எல்லா தேசத்துக்கு போய் விடுறான், பாதாளத்துக்கு போய் விடுறான். அங்கே பாருங்க, லாசரு மரித்தார், அவர் அப்படின்னு தேவதூதர் ஆதாரங்களை கொண்டு விடப்பட்டார். லாசரு ஐஸ்வர்யான் மரித்து பாதாளத்திற்கு வேதனைப்பட்டான். பாத்தீங்களா? அப்படி இந்த உலகத்திலே மனுஷன் ரட்சிக்கப்படாத மனுஷன், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாத மனுஷன், ரட்சிக்கப்படாத மனுஷன் அவன் மரித்து கால்களுக்குள்ளாக கடன் செல்கிறான், எல்லா தேசத்துக்கு போறான், பாதாளத்துக்கு போகிறான். ஆனால் ஞானவான்கள், இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்ட மக்கள், பூர்ண ரட்சிப்பை பெற்ற மக்கள், அவர்களுக்கு இந்த அறிவும் விதமாக ஞானமும் வாக்களிக்கப்பட்டிருக்குது. அந்த ஞானவான்கள் ஆகாய ஒளியை போலவும் அநேகர் ஈடுபடுத்தவர்கள் நட்சத்திரங்களை போய் என்றென்றைக்கும் சதாகாலங்களை பிரகாசிப்பார்கள் எழுதப்பட்டுள்ளது. அப்படி நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் சதாகாலமும் பிரகாசிக்கிற நம்ம வாழ்க்கை கர்த்தர் மேன்மையாக வைக்க போகிறார். நாம் என்றைக்கு பரலோகத்தில் பிரகாசிப்போம். உலகத்தில் கர்த்தர் மேன்மையாக அதை வைப்பார். 7 வருஷத்துக்கு நான் சோதரம் இந்த உலகத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆகிய நம்மை போல அவ்விதமாக விசேஷத்தவர்கள் யாரும் இல்லை என்பதை வேதமே சொல்லுகிறது. வாசிக்கலாம். பிரசங்கி புத்தகம் 8:1 வாசிக்கலாம். பிரசங்கி 8:1. ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? காரியத்தின் தற்பாரியத்தை அறிந்தவன் யார்? மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும். இங்கே சாலமோன் எழுதியிருக்கிறார், ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? காரியத்தின் தாற்பயத்தை அறிந்தவன் யார்? மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும். ஞானத்தை பெற்றுக்கொண்ட ரட்சியை பெற்ற மக்களுடைய முகம் எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கும், எப்போதுமே அது வெளிச்சமாக இருக்கும், அது பிரகாசமா இருக்கும். உங்களுக்கு நிறைய பேர் கேட்டுக்கலாம், நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டவங்களா? நீங்க பார்த்து உடனே சொல்லுவாங்க, பாஸ்டர் என்னை வச்சு பேசுவாங்க, நமக்கு ஒரு காசு வந்துருக்கான்னு சொல்லிடுவாங்க. எங்க போனாலும் என்னைய ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. தேவனுடைய பிள்ளைகளை யாரும் கண்டுபிடிச்சிருவாங்க, யார் நீங்க ரட்சிக்கப்பட்டவங்களா, இயேசுடைய பிள்ளைங்க எல்லாரும் கேட்டுருவாங்க. நம்ம முகத்தில் ஒரு வெளிச்சம் பிரகாசம், முகமே ஒரு மலர்ச்சியா இருக்கும், முகமே ஒரு பிரகாசமா இருக்கும். நம்ம இயேசுடைய பிள்ளைங்கிறத முகமே பிரதிபலிக்கும். அதை அநேக மக்கள் அதை கண்டு நம்மளை கேட்டு விசாரிப்பாங்க. ஏனால் உலகத்திலே ஞானம் உள்ளவன் ஒப்பானவன் யார்? காரியத்தின் தாற்பயத்தை அறிந்தவன் யார்? மனுஷனுடைய ஞானம் முகத்தை பிரகாசிக்க பண்ணும்,
அவர் முகத்தின் மூர்க்கம் மாறும். தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் முகமலர்ச்சியா இருக்க வேண்டும். அவருடைய முகத்தில் எப்போதும் வெளிச்சம் வீசிக்கொண்டிருக்க வேண்டும். அவருடைய முகம் எப்போதும் பிரகாசமா இருக்க வேண்டும். இந்த கோபம் மூர்க்கம் முகத்தில் காணப்படவே கூடாது. என்றால் அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும். தேவனுடைய பிள்ளைகள் இந்த மூர்க்க கோணம் இருக்கக்கூடாது. முகத்துல தெரியும், தேவனுடைய பிள்ளைக்கு அது இருக்கக்கூடாது. அவருடைய முகத்தின் மூர்க்கம் மாறும். தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் நல்ல சிரித்த வண்ணமாக முக மலர்ச்சியா இருக்க வேண்டும். நம்மளோட கோபம் எரிச்சல் ஆத்தனை வரவே கூடாது. தேவனுடைய சோதரம் அவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட மேன்மை கத்திர கொடுத்திருக்கிறார். அடுத்தபடியாக பார்க்கும்போது பூர்ண ரட்சிப்பும் அறிவும் உன் காலோட உறுதியா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதில் பொக்கிஷம். இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு உறுதி பண்ணப்பட்டிருக்கிறது. இதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பொக்கிஷம் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுதல் பொக்கிஷம். கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு இது பொக்கிஷம் வழங்கப்படுகிறது, எழுதப்பட்டுள்ளது. இந்த பிரசங்க வசனத்தை நீங்க நல்ல தியானம் பண்ணி பாருங்க. பூர்ண ரட்சிப்பும் அறிவும் ஞானமும் அறிவும் காலோட உறுதியா இருக்கும். உலகத்திலே எந்த ஒரு செல்வம் உறவு ஆஸ்திகள் இருந்தாலும் அது விதம் உறுதி அல்ல, உலகம் போயிடும். உறுதியா வந்து பூர்ண ரட்சிப்பு தான். அந்த பூர்ண ரட்சிப்புக்குள்ளாக ஞானம் அறிவை கத்தர் விதமாக நமக்கு உறுதிப்படுகிறார். இந்த உறுதி பண்ணப்படுகிறது உறுதிப்படுத்துகிறார். இந்த உறுதிப்படுத்தப்பட்ட இந்த ஆசீர்வாதம் நமக்கு பொக்கிஷம் வழங்கப்படுகிறது. இந்த பொக்கிஷம் எதுக்குள்ள இருக்கிறது? கர்த்தருக்கு பயப்படுதல் அதில் பொக்கிஷம். கர்த்தருக்கு பயப்படுதலே அதில் பொக்கிஷம். கர்த்தருக்கு பயப்படுவதற்கு இந்த பொக்கிஷம் வழங்கப்படும். பொக்கிஷம் என்பது இது பெரிய புதை பொருள். அதை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் அதில் பொக்கிஷம். நான் சொல்றோம். அப்ப நல்லா பாருங்க, இந்த கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்னன்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. அதை எல்லாருக்கும் போதிக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதல் இந்த உலகத்திலே மக்களுக்கு போதிக்கப்பட வேண்டும். போதிக்கப்பட வேண்டும் என்றால் அவர்கள் ஒழுங்காக ஆலயத்தில் வந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும். கர்த்தர் வசனத்தை கேட்டாதான் கர்த்தருடைய வார்த்தையை விதமாக போதிக்கப்படும் போது கேட்டு கவனித்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை நீங்கள் கற்றுக்கொண்டீங்க சொன்னா அடுத்து பாருங்க, உலகத்தில் எந்த விதமான கெட்ட காரியங்களும் நம்மை அடிமைப்படுத்தாது. அதுல இருந்து விலகி வாழ முடியும். அப்ப கர்த்தருக்கு பயப்படுறது முதலாவது போதிக்கப்பட வேண்டும். போதிக்கப்படுகிறது சபையில போதகர் போதிப்பாரு. அந்த போதகர் மூலம் போதனை கேட்டாதான் நம்ம கர்த்தருக்கு பயப்படுறதை கற்றுக்கொள்ள முடியும். வாசிங்க சங்கீதம் 34:11 வாசிங்க. சங்கீதம் 34:11. பிள்ளைகளே ஒரு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். இங்க பாருங்க, தாவீது ராஜா அழகா விதமாக அவர் போதிக்கிற ஒரு முக்கியமான ஒரு போதனை தெரியுமா? நீங்க அந்த சங்கீதத்தை எடுத்த உடனே அந்த புஸ்தகத்தை திறந்த உடனே சங்கீதத்தை திறந்த உடனே சங்கீதம் முதல் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அதிலே விதமாக எழுதப்பட்டுள்ளது. முதல் அதிகாரத்தை வாசிங்க, அதிலே நீங்க வாசித்து மனப்பாடம் பண்ணுங்க. இதுலேயே நீங்க நல்ல ஒரு தெளிவான வாழ்க்கையில திருத்த வந்துடும். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து மனப்பாடம் பண்ணிட்டீங்கனாலே வாழ்க்கையில ஒரு நல்ல திருத்த வரும், நல்ல ஒரு சீர்திருத்தம் வந்துடும். என்ன இருக்கு? சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் நல்லா திருப்பி வாசிங்க. வாசித்து மனப்பாடம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையை இதை அடி கூட பேசி 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 உங்க வாழ்க்கையை நல்லா சீர்படுத்துறோம். அப்போ சங்கீத தாவீது வந்து இதை போதிப்பு சொன்னவர் 1ஆம் சங்கீதத்தில் கேட்டா போதிச்சிருக்கிறார். சங்கீதம் 1லே சரியா போதிச்சிருக்கிறாரு. 1ஆம் சங்கீதத்தை வாசி மனப்பாடம் பண்ணாலே நம்ம அதை வாழ்க்கையானது நல்லா சீர்பட்டு கர்த்தர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இது நம்ம வழிவகுக்கும். அதனாலே பிள்ளைகளை வந்து எனக்கு செவிப்படுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். சொல்றதாக முதலாவது கர்த்தருக்கு பயப்படுதல் உங்க வாழ்க்கையை வந்து சுத்தப்படுத்துகிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் வாழ்க்கையை சுத்தமாக்குறது நேற்று வாசிக்கிறோம். அதை கவிதை எழுதியிருக்கிறார் பாருங்க. சங்கீதம் 19ஆம் அதிகாரம் வசனம் 9 வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுதல் முதலாவது வாழ்க்கையை சுத்தப்படுத்துகிறது நேற்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் முதல் வாழ்க்கையில சுத்தம் உண்டா, ஜீவியத்தில் சுத்தம் உண்டா. கர்த்தருக்கு பயப்படுவது போதிக்கப்பட வேண்டும். அந்த சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை பார்த்து மனப்பாடம் பண்ணிடுங்க. அடுத்த வாசிக்கும் போது வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதல் வாழ்க்கையிலே சுத்தத்தை உண்டாகும். அது சுத்தம் நடப்பதற்கு நமக்கு வழிகாட்டும். அடுத்தபடியாக வாசிக்கும் போது நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் வசனம் 6 வாசிங்க. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் வசனம் 6. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். கர்த்தருக்கு பயப்படும் போதுதான் மனிதர்கள் தீமையை விட்டு விலகுவார்கள்.
ஆண்டவருக்கு பிரியமில்லாத தீமைகளை விட்டு விலகுவார்கள். கர்த்தருக்கு பயப்படுறதுனால தீமை விட்டு விலகுவார்கள். இல்லை விட மாட்டாங்க, விடவே மாட்டாங்க. சாலமோன் சொல்லியிருக்கிறார், கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமை விட்டு விலகுவார்கள். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதலை போதிக்கப்பட வேண்டும். அந்த கர்த்தருக்கு பயப்படுதலை நம் மனதிலே விதமாக வைத்து அதை நம்ம வாழ்க்கை கடைபிடித்து சொன்னாக்க தீமை விட்டு விலகி விடலாம் என்பதை நம்ம கற்றுக்கொள்கிறோம். அடுத்து வாசிக்கும்போது நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் வசனம் 13 வாசிங்க. தீமை இருப்பதே கர்த்தருக்கு பயப்படுது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை வெறுத்து விடுவதுதான் கர்த்தருக்கு பயப்பட பயம். அதை வாழ்க்கையை நம்ம அபியாசிக்கிறோம். அதை கடைபிடித்து ஜீவிக்கும் போது கர்த்தருக்கு பயப்பட பயத்தை நம்ம வாழ்க்கையை தக்கவச்சிக்கிறோம். அதனால் அதை நமக்கு பொக்கிஷமாக இந்த வாக்கு தத்துவம் நல்லப்பட்டதை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தபடியாக ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது கர்த்தர் விதமாக சாட்சி விடுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று சாட்சி விடுகிறார். யாரு? ஆபிரகாமை சொல்கிறார். கர்த்தருக்கு பயப்படுவது சொல்லி கர்த்தர் மீது யோபு கூட சாட்சி விடுகிறார். அப்ப அவங்கெல்லாம் பாருங்க, அவங்க ஆயுஷ்னால எப்படிப்பட்ட ஆயுஷ்னால அவங்களாம் நல்ல ஆசுரத்தை நிறைவாக பெற்றுக்கொண்டாங்க. ஆபிரகாமை போல் ஆசிரியக்கப்பட்டவங்க யாரும் கிடையாது. அப்படியே யோபும் ஆசிரியக்கப்பட்டவர். தேவ சோதரம் இந்த ஆபிரகாமை குறித்தும் யோபு குறித்தும் வேறு ஆண்டவரே சாட்சி கொடுத்திருக்கிறார். நீ தேவனுக்கு பயப்படுகிறார் அப்படி சொல்லி ஆபிரகாமை குறித்து சொன்னார். அதே 22 வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாமை குறித்து, இப்போது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி ஆபிரகாமை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுத்தார். அடுத்து பாருங்க, ஆண்டவர் யோபு குறித்து சாட்சி சொன்னார். யோபு 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது சாத்தன்கிட்ட சொன்னார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புள்ளவனும் அவனை போல பூமியில ஒருவர்கள் என்று கர்த்தர் சொன்னார். அந்த யோபு கர்த்தர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார் தெரியுமா? 7 வருஷத்துக்கு நான் சொல்கிறேன், 4 தலைமுறையாக பிள்ளைகளை கண்டு பூர்ண வயதிலும் மறைத்தவர்கள் எழுதப்பட்டுள்ளது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருகப்படும். என்னாலும் நாட்டுக்கு பிறகும் ஒரு ஆயுசு வருஷம் விருத்தியாகும். 7 வருஷத்துக்கு நான் சொல்கிறோம். அப்படினால பூர்ண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலோட உறுதியா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதில் பொக்கிஷம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது வாழ்க்கையில கரெக்டா பிடிச்சிட்டு சொன்னா இந்த வாக்குத்தத்தம் உறுதிப்படுத்தப்படுகிறது. அந்த உறுதிப்படுத்தப்பட்ட வாக்குத்தத்தோட வாழ்க்கை இருக்கும். இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த மையத்தில் பிரவேசிப்பதற்கான இந்த உண்மையான இந்த உறுதியான இந்த வாக்குத்தத்தத்தை நமது வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்ட நம்பிக்கையை அந்த நாட்டில் அடைந்து அனுபவிக்க போகிறோம். சொல்லுவதாக கர்த்தர் கொடுத்த இந்த உறுதியான வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும் எல்லாரும் ஆயத்தப்படுவதாக. பிரசங்க வாக்கியம், பூர்ண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் ஒரு காலனுடைய உறுதியா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுவதை அதில் பொக்கிஷம். உலகத்தில் மனிதனுக்கு எவ்வளவு பணம் பொருள் எவ்வளவு உறவுகள் சேர்த்தாங்க, ஒரு நாளிலே அது ஒரு நாள் கடந்து போய்விடும். ஒன்றே ஒன்றுதான் அது நம்ம விட்டு நிலை நம்மோடு இருக்கிறது, ரட்சிப்பு தான். ரட்சிக்கப்பட்ட தேவனத்தில் ரட்சிப்புல பூர்ணப்பட்டு இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த மகிமைக்குள் பிரவேசிப்பது, அந்த மகிமைக்குள் நித்திய மகிமை அடைவது இந்த ரட்சிப்பு தான். அதை கர்த்தர் நமக்கு வாக்குப்படி இருக்கிறார். ஒரு காலோட உறுதியா இருக்கு எழுதப்பட்டுள்ளது. ஆகவே இந்த வாக்குத்தத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு அதை பின்பற்றி இந்த ஆசிரியத்தை முழுமையாக சோர்ந்துட்டுக் கொள்வோம். இந்த புத்தாண்டில் முதலில் பரிசுத்தாவிலே இந்த முதல் புத்தாண்டு ஆரம்பத்திலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை மனதில் பேணி பாதுகாத்துக் கொண்டு இந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் செய்வார் நம்பிக்கையோடு கூட அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் பாத்திரங்களாக நம்மை ஒப்பு கொடுத்து தேவாசிரியத்தை பகிர்வை பெற்றுக்கொள்ளுமாக கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆஸ்வதிப்பாராக. ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சோதரிங்க. ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்குமாக தேவனுடைய வார்த்தைகளுக்காக தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்காக தேவனை மையப்படுத்தி ஏற்பட்ட ஒரு ஜெபிக்கலாம். சோதரந்தவரே சோதரம் கர்த்தாவே சோதரம் 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 கர்த்தாவே ரன்பாய் நேசிக்கிற தகப்பனே முத்துதிக்கிறவரே சோதரிக்கிற கர்த்தாவே சோதரம் 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 கர்த்தாவே கணாதிவனவரே வணங்குகிறவரே சர்வோத்திய அதிபதியே முத்துதிக்கிறவரே சோதரிக்கிற கர்த்தாவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா சோதரம் 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 கர்த்தாவே சோதரம் கர்த்தாவே புத்தாண்டி கர்த்தாவே முதலாவது பரிசுத்தாவிலே கர்த்தாவே நிர்வர்த்த கர்த்தாவே வாசலுக்காக வார்த்தைகளுக்காக வார்த்தத்தமான மணி வார்த்தைகளுக்காக பதிவா சோதரம் சோதரம் கர்த்தாவே எங்கள் தேவனே சோதரம் 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 கர்த்தாவே புத்தாண்டிலே கர்த்தாவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தாவே சோதரம் சோதரம் கர்த்தாவே
இடவாதத்தை பற்றி கொண்டு கர்த்தாவே கூப்பிடுவாய் கர்த்தாவே சொந்த கர்த்தாவே அடர்ந்து கர்த்தாவே மக்களை சாட்சியோடு ஜீவிக்க வேண்டும் விரும்பி கர்த்தாவே கர்த்தாவே பூர்ண ரட்சிப்பு ஞானமும் அறிவு கர்த்தாவே தாரங்களுடைய உறுதியாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தாவே சொந்த கர்த்தருக்கு பயப்படுதலே அதின் பக்கி கர்த்தாவே கர்த்தாவே வாக்குத்தமாய் கர்த்தாவே கர்த்தாவே பூர்ண ரட்சிப்பு ஒன்றே கர்த்தாவே வாழ்க்கையிலே கிடையாது என்று சொல்லி கர்த்தாவே பரிசுத்தப்படுவதாக ராஜ்யம் உள்ளதாக விசுத்த மரங்களிலே செய்வது போல முறையை செய்யப்படுவதாக மன்னிப்பது போல கடலை மன்னியும் சோதரேசிக்கப்படாமல் தீர்வு கொள்ளும் ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்னைக்கும் உடையவர்களே ஆமென். என் ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உலக பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சாமி இங்கே சத்து பண்ணுறாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு ஜெய். பரிசுத்த ஆவியானவருக்கு ஜெய்.